إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ثلاثة حق على الله عونهم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்குண்டான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சுன்னத்தை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான ஒரு மஜ்லிஸில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நிக்காஹ் என்று சொல்வது இஸ்லாத்தில் ஆக முக்கியமான ஒரு பகுதி. அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிக்காஹ் என்று சொல்கிறது, அந்த நிக்காஹுடைய நேரத்தை அவர்கள் அடையும் பொழுது அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அவர்கள் தனியாக வாழ்ந்த நிம்மதியை விட எப்போ கணவன் மனைவியாக இணைந்து அல்லாஹுடைய கட்டளைக்குள்ளால் வாழ்கிறார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்குறான். அல்லாஹு தாலா குர்ஆனில் இது அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது ஹுவல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா. அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகிறான், அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆணுக்கும் அவர்கள் படைக்கும் பொழுதே அவர்களுக்குண்டான ஜோடியை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹு தாலா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் லியஸ்குன இலைஹா. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், அவங்க இருவரும் மன நிம்மதி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த நிக்காஹ் என்ற சிறப்பான ஒரு அமல் அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறத போல, சிறப்பு இருக்கிறத போல இந்த நிக்காஹுடைய நோக்கம், நாங்கள் நிக்காஹுக்கு சம்பந்தப்படுறவங்க உள்ளத்தால் நியத்து வைத்து கொள்ள வேண்டும், இது அல்லாஹுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அழகான ஒரு சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குறேன். அதே போன்று இந்த திருமணத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா எந்த நிம்மதியை கொடுப்பதாக குர்ஆன் எங்களுக்கு வாக்களிக்கிறானோ அந்த நிம்மதிக்குட்பட்டவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிக்காக நாங்கள் செய்கிறதுக்குண்டான நியத்தை வச்சுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நிம்மதி என்பது உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். அதில் இருக்கக்கூடிய எல்லா செயற்பாடுகள்லேயும் நிம்மதி, வெற்றியை அல்லாஹு தஆலா நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல் இபாதத்துக்களையும் வெற்றியை நிம்மதி அடையணும்டா அல்லாஹு தஆலா அங்கே பார்க்குறது அல்லாஹுடைய கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரியாக இருக்குதான்றது தான் அல்லாஹு தஆலா பார்க்குறான். அது சரியாக இருந்துட்டால் அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா கொடுக்கிறது அந்த நாங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி. நாங்கள் எது எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து தரான். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நிக்காஹ் என்று சொல்லும் பொழுது இதில் யார் சம்பந்தப்படுறாங்களோ, ஒரு ஆண் ஒரு பெண் சம்பந்தப்படும் பொழுது எங்களுடைய தாய், ஒவ்வொரு மனிதருடைய தாயும் தந்தைகளுக்கும் அல்லாஹு தஆலா இரக்கத்தை, அந்த தாயுடைய இரக்கத்தை போல
அல்லாஹ் தாலா ஒரு வித்தியாசமான ஒரு இரக்கத்தை இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். அல்லாஹ் தாலா அதை குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? மவத்தத வ ரஹ்மா, மவத்தத வ ரஹ்மா. அல்லாஹ் தாலா 2 விதமான இரக்கத்தை அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் தாலா போடுறான். அந்த இரக்கம், அந்த மனநிம்மதி தான் ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் மூலம் அந்த பெண்ணிடமிருந்து எதிர்பார்ப்பது, ஒரு பெண் ஒரு ஆணிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த நிம்மதி தான். அல்லாஹு தாலா அதை தாயுடைய அன்பை விட வித்தியாசமான ஒரு அன்பை இந்த கணவன் மனைவிக்குள்ள அல்லாஹு தாலா போடுறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோக்கத்துக்கு எங்களுடைய நோக்கம், நாங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் சரியான நோக்கமாக, முதலாவது எங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் அல்லாஹ் தாலா அதற்கு பின்னால் நாங்கள் அந்த நோக்கத்தின் மூலமாக எதிர்பார்க்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்து தருவான். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், உலகத்தில் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவதாக இருந்தால் 4 நோக்கத்துக்காக வேண்டிதான் திருமணம் முடிக்கப்படுறா. முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமாலிஹா, அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்தையாயிக்கேலும் அந்த வாப்பா, அந்த பெண்ணுடைய தந்தை வசதி வாய்ப்போடுகிறான்னு சொன்னால் திருமணம் முடிக்கப்படும். எப்படி, எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த பெண்ணை திருமணம் முடித்தது மூலமாக அந்த சொத்து செல்வங்களுக்கு நான் உரிமைக்காரனாக ஆகுவேன் என்ற நோக்கத்தோடு திருமணம் முடிக்கப்படும். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலி ஹசபிஹா, அவருடைய பரம்பரை கண்ணியமான கௌரவமாக உலகத்தில் வாழ்கிறாங்க, ஊரில் வாழ்கிறாங்க, மஹல்லாலிகிறாங்கண்டா அந்த கௌரவத்துக்குள்ளால் நானும் போய் திருமணம் முடிப்பதன் மூலமாக அந்த அந்தஸ்து, அந்த மதிப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் திருமணம் செய்யப்படும். மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலி ஜமாலிஹா, ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய அழகுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படும். நாலாவதாக நபியா சொன்னாங்க, வலி தீனிஹா, அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய மார்க்க பற்றி, அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் என்றால் இந்த 4 நோக்கத்துக்காக வேண்டியும் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க ஆண்களுக்கு, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், நீங்கள் அந்த 4 நோக்கத்தில் தீனுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள அல்லாஹுடைய ரசூலுடைய தொழுகையோட குர்ஆனோட அமளிபாதத்தோட தொடர்புள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஃபத்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கை மனமானதாகும்னு சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்கள், நாங்கள் எல்லா விடயத்திலையும் மார்க்கத்தை முற்படுத்தினோம்னு சொன்னால், அல்லாஹுவை ரசூலை முற்படுத்தினோம்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த நாங்கள் முற்படுத்தக்கூடிய விடயம் பின்னால் நிச்சயமாக வெற்றிகரமானதாக ஆகும். அப்போ இந்த நோக்கத்துக்காக வேண்டி திருமணம் செய்யப்படும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அதிகமாக உங்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடிய, அதிகமான குழந்தைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளுங்க என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஏன், ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம யௌமல் கியாமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்தில் என்னுடைய சமூகம் எண்ணிக்கையால் அதிகமானதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுடைய நோக்கம், இன்றைக்கி நிறைய பேருடைய நோக்கம் என்ன, திருமணம் முடிக்கக்கொள்ளே பிளான் பண்ணியாச்சு, 1 வருஷம் 2 வருஷம் நாங்கள் நல்லா சுற்றி ஜொலி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னால் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம்ன்றான். அப்போ அந்த நோக்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோக்கத்தை திருமணத்துக்கு முன்னால் நோக்கத்தை எங்களுக்கு வழிகாட்டிடாங்க, இந்த நோக்கத்தோடு நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்ளுங்கள். அதே போல் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லா விஷயத்துலையும் மார்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளையை நாங்கள் முற்படுத்தினோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு வெற்றியை தருவான். அதே போல் நிக்காஹுடைய ஏராளமான சிறப்புகள் ஈக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஃபாப்படுத்தினாங்க, ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவ்னுஹும், அல்லாஹ் மீது 3 மனிதர்களுக்கு உதவி செய்வது கட்டாயம், அது அல்லாஹுடைய பொறுப்பு என்பதாக நபி அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அஃபு அனில் இஃபாஃப், ஒரு மனிதன் தனக்கு ஏதாவது ஒரு ஹராமான விடயங்கள் விபச்சாரத்தில் நான் ஈடுபடுவேன் என்ற நோக்கத்தை பயந்து, அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதை பயந்து தான் நிக்காவுக்கு முன்வந்து நிக்கா செய்கிறார் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது அல்லாஹுடைய பொறுப்பு, அவனுடைய நிக்காவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உதவி செய்வது அல்லாஹுடைய பொறுப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாங்கள் எங்களோட மார்க்கத்தில் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது உள்ளச்சம், இஹ்லாஸ், தக்வா.
நாங்கள் இந்த தக்வாவோடு இஹ்லாஸோடு எங்களுடைய செயல்களை நாங்கள் ஆக்கி கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான், எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செய்வான். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ் அமரக்கூடிய அல்லாஹ்வுக்கு உலகத்தில் விருப்பமான இடம் பள்ளிவாயல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக முக்கியமான ஒரு சுன்னத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் தந்திரான். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துறதோட இன்றைய வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுட்டு இங்கே நடக்கக்கூடிய அல்லாஹுக்கு விருப்பமான இடத்தில் நடக்கக்கூடிய இந்த நிக்காஹுக்கு சம்பந்தப்படக்கூடிய இந்த மணமகள் இருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா நிம்மதியான மன குளிர்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நசீபாக்க வேண்டும். அதே போன்று இவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சமூகத்துக்கு வெளியாகக்கூடிய அந்த குழந்தைகள் சமூகத்துக்கு பிரயோஜனமுள்ள குழந்தைகளாக, நாட்டுக்கு முழு ஊருக்கும் பிரயோஜனமுள்ள குழந்தைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்க வேண்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷலைப்ப நிக்கா செஞ்சு வைக்கப்படும்.